வணக்கம், வாழ்க வளமுடன். அன்பர்களே, கோவையிலிருந்து நான் உங்கள் பண்டிட் விஜய். நிறையா ஜோதிடம் சார்ந்த சித்தாந்தங்களை பதிவிட்டு கொண்டு வருகிறோம். வித்தியாசமான பரிகார முறைகளை சொல்லிக்கிட்டு வர்றோம். இப்போ ஒரு ஜாதகத்தை இது நான் என்றைக்கோ பார்த்த ஜாதகம். இந்த ஜாதகத்துக்கு பார்த்திங்கன்னா 8ல் சனி இருக்குது. ஸோ இவங்களுக்கு திருமணம் நடக்காது, இவங்களுக்கு நிறையா லைஃப்பில் இவங்க பொருத்தம் சேர்க்க வேண்டாம் அப்படின்னு நிறையா சொல்லி ரிஜெக்ட் ஆகி இந்த பெண்ணுக்கு திருமணமே நடக்கலை. ஸோ ஒருத்தருடைய அனுமதி இல்லாமல் அவங்க ஜாதகத்தை போடக்கூடாது. அதனால் டேட் ஆஃப் பர்த் டைம் எதுவும் போடலை. வெறும் லக்னம் 8ஆம் இடத்தில் சனி, அதை தான் நான் போட்டிருக்கேன். இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, இவங்களுக்கு திருமணம் ஆகாது, இவங்களுக்கு திருமணம் சரியாக இருக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. அப்போ இது ஏங்கிட்ட வருது. நான் சொன்னேன், அம்மா உங்களுக்கு 8ல் சனி கிடையாது, 6ல் தான் சனி இருக்குது அப்படின்னு. எப்படிங்க 6ல் சனி இருக்கும்? அவங்க எண்ணி காட்டுறாங்க. 1 2 3 4 5 6 7 8ல் தானே சனி இருக்குது. அப்படி கிடையாதுக்குமா. லக்னம் சதய நட்சத்திரத்தில் இருக்குது. லக்னம் சதய நட்சத்திரத்தில் இருக்குது. சதய நட்சத்திரம் ராகுவோடைய நட்சத்திரம். அப்போ ராகுவோடைய நட்சத்திரம் இருக்கிறதுனால அந்த லக்னம் எப்படி சுற்றும்? பின்னோக்கி சுற்றும். அப்போ லக்னம் கும்ப லக்னம். அப்போ வாங்கினது ராகு சாரம். அப்போ 2ஆம் இடம் எதவாகும்? மகரம் ஆயிரும். 3ஆம் இடம் தனுசு, 4ஆம் இடம் விருச்சிகம், 5ஆம் இடம் துலாம், 6ஆம் இடத்துல சனி. இந்த பொண்ணுக்கு 6ல் சனி, மேரேஜ் ஆயிரும், கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு கன்னியாகுமரியில் போய் சில விஷயங்கள் செய்ய சொன்னேன். அந்த விஷயங்கள் செஞ்சது பின்பாடு அந்த பெண்ணுக்கு திருமணம் ஆயிடுச்சு. ஸோ இப்போ இது எப்படி சொல்கிறது? எல்லாருமே கிளாக் வைஸில் எண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனால் சூட்சுமமாக ஒரு விஷயம் நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ என்னுடைய பரிகார முறையும் என்னுடைய கண்ணோட்டமும் சற்றே வித்தியாசமானது. இப்போ உதாரணமாக எடுத்திங்கன்னா, இப்போ இந்த லக்னம் ராகுசாரத்தில் இருக்குது. இதே இது பார்த்தீங்கன்னா புனர்பூச நட்சத்திரத்தில் இருந்ததுன்னா அது கிளாக் வைஸில் சுற்றும். அவங்க சொல்கிற மாதிரி 8ல் சனி. அது ராகுவோட நட்சத்திரத்தில் இருக்குது, சதய நட்சத்திரத்தில் இருக்குது. அப்போ மேச லக்னம், மிதுன லக்னம், சிம்ம லக்னம், துலாம் லக்னம், தனுசு லக்னம், கும்ப லக்னம், இந்த லக்னங்களுக்கு ரொம்ப கவனமாக பார்க்கணும். அதில் ராகுகேது நட்சத்திரத்தில் இருந்தால் அவங்க சொல்கிற பலன் பூரா தப்பாக போயிடும். இப்போ உதாரணமாக துலா லக்னம் இங்கே சுவாதி நட்சத்திரம் இருக்குது, ராகுவோட நட்சத்திரம். சிம்ம லக்னம் இங்கே மகம் இருக்குது, கேதுவோட நட்சத்திரம் இருக்குது. மிதுன லக்னம் எடுத்திங்கன்னா திருவாதிரை நட்சத்திரம், ராகுவோட நட்சத்திரம். மேஷம் எடுத்தால் அஸ்வினி நட்சத்திரம் இருக்குது. இங்கே எடுத்திங்கன்னா தனுசு லக்னம் மூலம் வந்துடும். அப்போ இந்த மேஷம், மிதுனம் 2, சிம்மம் 3, துலாம் 4, தனுசு 5, கும்பம் 6, இந்த 6 லக்னங்களுக்கு கவனமாக பார்க்க வேண்டும். இதில் உட்கார்ந்த கிரகங்களும் பின்னோக்கியே சொல்லலும். ஸோ கிளாக் வைஸில் சுத்தாது. ஸோ இந்த ஜாதகத்தை இதை பார்த்து சில விஷயங்கள் அவங்களுக்கு கன்னியாகுமரி போய் சூரிய உதயம் பாருங்கன்னு சொன்னேன். அவங்களுக்கு சொன்ன பரிகாரம் என்னன்னா, இங்கே என்ன நட்சத்திரத்தில் இருக்குன்னா உத்திர நட்சத்திரத்தில் இருக்குது. உத்திரம் சூரியனுடைய நட்சத்திரம். ஒரு வெளிச்ச கிரகத்தோட நட்சத்திரத்தில் ஒரு இருட்டு கிரகம் உட்கார்ந்துருக்கு. இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த ஜாதகத்தில் சூரியனே அங்கே தான் இருக்கும். இந்த லக்னப்படி 7 கூடையவர் அங்கே தான் இருப்பார். அப்போ லக்னாதிபதி 8ல் மறைஞ்சிட்டாருன்னு சொல்லிட்டாங்க. எப்படியோ இருக்கட்டும். நான் என்ன சொன்னேன், அவங்களுக்கு நடக்கிறது சனி புத்தி. அவங்க ஜாதகத்தை முழுசும் நான் போடலை. லேட் திருமணம் அவங்க ஜாதகம். ஸோ நான் அந்த இடத்துல தான் குரு இருக்கும் அவங்களுக்கு. ஸோ 80ல் பிறந்தவங்க, குரு அவங்களுக்கு அங்கே தான் இருக்கும். அதுக்கப்புறம் கன்னியாகுமரியில் போய் நான் சொன்ன பரிகாரம் என்ன அப்படின்னா, சனியும் சூரியனும் ஒன்றா இருக்குது, குருவும் அங்கே ஒன்றா இருக்குது. காலையில் ஞாயிற்றுக்கிழமை காலையில், சனிக்கிழமை இரவு அங்கே தங்கியிருந்து ஞாயிற்றுக்கிழமை காலையில் சூரிய உதயம் பார்த்துட்டு அங்கே இருக்கக்கூடிய பகவதி அம்மனையும் விவேகானந்தர் பாறையும் பார்த்துட்டு வாங்க, கல்யாணம் நடக்கும்னு சொன்னான். கன்னியாகுமரியில் சூரிய உதயம். இது ராசியை கன்னி ராசி. அதாவது வாழ்க்கையில் கடைசி எண்டு வரைக்கும் போயிட்டு வந்தவர்னு சொல்கிறாங்களா இல்லையா? கடைசி எண்டு வரைக்கும் போயிட்டு வந்தவர்னு சொல்கிறாங்களா இல்லையா? அதே மாதிரி ஒரு நாட்டினுடைய கடைசி எல்லைக்கோ ஒரு மாநிலத்தினுடைய கடைசி எல்லைக்கோ போயிட்டு வந்தால் கஷ்டம் தீரும்ங்கிறது ஒரு சாஸ்திரம். அப்போ நாட்டினுடைய கடைசி எல்லை கன்னியாகுமரி. அதே மாதிரி சில இப்போ நார்த் இந்தியன் பார்க்குறாங்கன்னா வாகா எல்லைக்கு போங்கன்னு சொல்ல போகிறோம், அந்தந்த மாநிலத்துக்கு வர சொல்ல போகிறோம். அப்போ இது கன்னியாகுமரி, தமிழ்நாட்டில் கன்னிராசிங்கிறது கன்னியாகுமரி. அங்கே இருக்கக்கூடிய அங்கே காலையில் சனிக்கிழமை இரவு தங்கி ஞாயிற்றுக்கிழமை காலையில் சூரிய உதயம் பார்த்துட்டு கடலில் நீராடி, நாங்கள் 3 கிரகம் இருக்குது, முக்கடல் சங்கமிக்கிற இடம், அது குளிச்சுட்டு பகவதி அம்மனை பார்த்துட்டு விவேகானந்தர் பாறை போயிட்டு பகவதி அம்மனை பார்த்துட்டு வாங்க, திருமணம் நடக்கும்னு சொல்லி அது நடந்திருக்கு. ஸோ என்னுடைய பரிகாரம் சற்றே வித்தியாசமானது. மீண்டும் இந்த பெண்ணுக்கு திருமணம் நடந்தது. மீண்டும் ஆரோக்கியமான சூழலில் சந்திக்க விரும்பும் நான் உங்கள் பண்டிட் விஜய். வணக்கம், வாழ்க வளமுடன்.